இந்த ஈரானிய பெண்கள் இஸ்ரேலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கிண்டல் செய்கிறார்கள். இஸ்ரேல் ஈரானின் வரலாற்று சின்னங்களை தாக்குகிறது. ஆனால் ஈரானால் அதேபோல் பதிலடி கொடுக்க முடியாது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு வரலாறு என்பதே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பெண்கள். உண்மைதானே? இஸ்ரேலுக்கு ஏது வரலாறு? பாலஸ்தீனுக்கு வந்தாங்க, பசிப்பட்டினியோடு வந்தாங்க. அவர்கள் இறக்கப்பட்டு இடம் கொடுத்தாங்க. அங்கே உள்ள மக்களை வட்டிக்கு காசு கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த மக்களை உலக முடிவு நாள் வரைக்கும் அவர்கள் நிம்மதியின்றி அலைவார்கள் ஒவ்வொரு நாடாக. இப்போ ஈரான் அடிக்கிற அடியில் இன்றைக்கி இஸ்ரேலை விட்டு காலி பண்ணிட்டு வேறு நாடுகளுக்கு தேடி ஓடுறாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஆர்மேனியா, இன்னும் எங்கெங்கெல்லாம் ஜெலன்ஸ்கி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எங்கெங்கெல்லாம் நாடுகள் வரவேற்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த மக்களை திரும்பவும் பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்க. இது ஒரு தொடர்கதை. உலகம் முடிவு நாள் வரைக்கும் இவர்கள் திருந்த போகிறதில்ல. ஏன்னா இறைவனை சபித்த ஒரு கூட்டம் இந்த கூட்டம். நபிமார்களை கொன்ற கூட்டம் இந்த கூட்டம். இப்படி தான் இருக்கும் கடைசி காலம் வரைக்கும். இவர்களில் ஒரு பிரிவினர்னா பிராமணர்கள். அவர்களும் அதே மாதிரி தான், யூதர்களோட ஒரு பிரிவினர் தான். நம்ம நாட்டுக்கு பஞ்சமடைக்கு வந்தாங்க, மண்ணின் மைந்தர்களை அடிமைப்படுத்தினாங்க, மண்ணின் மைந்தர்களை கோவிலை விட்டு வெளியாக்குனாங்க. இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க, மற்றவர்களை சூத்திரர்கள்னு சொல்லி இழிவுபடுத்துகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் மண்ணின் மைந்தர்கள் மேலே முடியாமல் தடுமாறுறாங்க. இது நம்ம நாட்டுடைய பிரச்சனை. அமெரிக்கா ஏன் ஈரான் மற்றும் ஈராக்கின் எல்லை முனையங்களை தாக்குகிறது? அதற்கான பதில் இதோ. ஈரான் எல்லை அருகே ஈராக்கியர்கள் வழங்கிய பரிசுகளையும் உதவிகளையும் ஏற்றிச் செல்லும் கார்களின் கூட்டப்படங்கள். முஸ்லீம் நாடுகளின் இந்த ஆதரவும் ஒற்றுமையும் பரிவும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கோபப்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக கோபம் தானே வரும். என்னடா அது, அந்த மக்கள் ஈரானுக்கு எதிராக கிளர் தெழுவாங்க, நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட பிளானிங்கு. ஆனால் அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி அந்த மக்கள் அமெரிக்காவை நஞ்சாக வெறுக்கிறாங்க. முன்னாடியாவது கூட ஒரு 10% ஈரானுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க. இப்போ அவர்களும் இப்போ அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக போய் அந்த எதிர்ப்பு குரலும் இப்போ ஈரானுடைய அரசுக்கு ஆதரவாக மாறிடுச்சு. ஆக ஈரானிய மக்களை ஒற்றுமைப்படுத்தியதில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே கண்டிப்பாக. இல்லைனாக்க அங்கே உள்நாட்டு கலவரங்களை கட்டுப்படுத்துறது அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். இப்போ பொது எதிரி அமெரிக்கான்னு காமிச்சாச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டு பேரும் நமக்கு பொது எதிரினோடனையும் அந்த ஈரானிய மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கறத பார்க்குறோம். அது இல்லாமல் பக்கத்து நாடான ஈராக்கும் இப்போ இவர்களோட சேர்ந்துருச்சு. ஈராக்கிய மக்கள் எத்தனை கார் இங்கே லைன் நிற்கிது பாருங்கள். எல்லாம் ஈரான் மக்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்காக நிற்கிது. எல்லாமே எல்லா கார்கள்லேயும் டொனேஷன் பொருள்கள் இருக்குது. ஏன்னா வீடு இழந்திருக்காங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை அந்த மக்கள் செய்கிறாங்க. இது இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு, இஸ்லாமை விடுங்க, மனித தன்மை உள்ள யாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மனிதத்தன்மையற்ற ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் ஈரானை அழிக்கிறதுல மும்முரமாக நிற்கிறாங்க. அல்லாவுடைய நாட்டை அப்படின்னு பார்ப்போம். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், நம்ம ஹீரோ, அடுத்த ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருக்கிறார் ஒரு மீட்டிங்கில். அவர் சொல்கிறாரு, கேஸு முஸ்லீம் நாடுகள்லேருந்து வருவதனால அதனை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு சங்கிகள் சொல்லணும், அடுப்பு எரிக்க மாட்டோம்னு சொல்லிடணும். முஸ்லீம் நாடுகள்லேருந்து பெட்ரோல் வந்தால் அந்த பெட்ரோல் மூலம் எங்கள் வாகனங்களை ஓட்ட மாட்டோம்னு சொல்லிடணும். உறுதிமொழி எல்லோரும் எடுக்கணும் அவசியம். மோடிக்கிட்ட போய் எல்லோரும் போய் நிற்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய்ட்டு நெதன்யாஹு போய் கட்டி பிடிச்சி பரிசுலாம் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த மோடிக்கிட்டே நீங்கள் போய் கேளுங்க அப்படிங்கிறார் சஞ்சய் சிங். அருமையான வாதம் தானே. அந்த மக்கள் போய் கேட்கட்டும், இப்போ மோடிகிட்ட போய் கேட்கட்டும். இன்னும் நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் இன்னொரு 10 நாள் 15 நாள் வரும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பிரச்சனை अपने घर में तय करो
जो गैस मुसलमानों के देश से आएगी उसका खाना नहीं बनाएंगे। जो तेल मुसलमानों के यहाँ से आएगी उस तेल से मोटरसाइकिल नहीं चलाएंगे। जिस डीजल से जो मुसलमान के यहाँ से आएगा उस डीजल से अपनी गाड़ी नहीं चलाएंगे। तय करो, ऐलान करो, चले जाओ मोदी जी के साथ, जाओ। உண்மையிலே இவரெல்லாம் தலைவராக வரணும். அப்போ தான் வந்து இந்த நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன்னாக்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு தேவை. அவர்களால் தான் இந்த இந்தியாவை நடத்தி செல்ல முடியும். மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்றவர்களால் இந்த நாடு மேலும் கீழ் நோக்கி தான் போக முடிஞ்சு மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மேலே கொண்டு வரணும். இவர்கள் போன்றவர்களுக்கு நம்ம மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். எல்லா மக்களும்